என்னடி மிஸ்ஸே வரல? மிஸ் எங்க அம்மா தான் பிரின்சிபலை பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்க. இன்னும் வரல. வந்துடுவாங்க இரு. பீமே, இன்னைக்கு என்னடா புது மிஸ் வரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணோம். எக்ஸாம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? வைக்கலனா ஜாலி தான்ப்பா. நான் ஒண்ணுமே படிக்கல. நீடா? நீயே படிக்கலன்ற உன் கூட சேர நான் மட்டும் எப்படி இருப்பேன்? நான் உனக்கு மேல படிக்கவே இல்லடா. ஏய், நீ ஏண்டி இன்னும் யூனிஃபார்ம் போட்டு வரல? அதுவாடி, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, யூனிஃபார்ம்லாம் துவைக்கவே இல்லடி. எப்படியாவது மிஸ் கிட்ட சொல்லிக்கலான்னு இருக்கேன். நீ படிச்சியாடி? நான் படிக்கவே இல்லடி. ஏய், மிஸ் வராங்க, எல்லாம் அமைதியா இருந்து படிங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். என் பேரு ஆவா. நான் புதுசா வந்திருக்க மிஸ். உங்க 4th ஸ்டாண்டர்டுக்கு நான் தான் எடுக்க போறேன் கிளாஸ் மிஸ். மம்மி கிளாஸ் மிஸ்ஸா? மம்மின்லாம் கூப்பிடக்கூடாது. இங்க வந்தா நீயும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், மிஸ்ன்னு தான் கூப்பிடணும். சரி, ஓகே மிஸ். எல்லாரும் புக்கை க்ளோஸ் பண்ணி வைங்க. எல்லாரும் புக்கு க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போதான் எல்லாம் உட்காந்து சின்சியராக படிச்சுட்டு இருப்பீங்க. வீட்டில் உட்காந்து படிக்க மாட்டீங்களா? யாராவது ஃபெயில் ஆகி பாருங்க. உங்க எல்லாருக்கும் செம்ம அடி இருக்கு. எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா எழுதணும். இந்த 5 எக்ஸாமே சூப்பராக எழுதணும். என் பேர் ஆவா. உங்க பேர்லாம் என்ன சொல்லுங்க? My name is Alice. My name is Daisy. My name is Hema. Shali, Sharmi. நீங்க 2 பேரும் ட்வின்ஸா? Yes, miss. My name is Beam. My name is Raja. எல்லாரும் எக்ஸாம் எழுத தயாரா இருக்கீங்களா? Yes, miss. ஹேமா, உனக்கு நாங்க சாட் போட்டுருக்கேன், அங்க உட்காருமா. எல்லாருக்கும் நான் பேப்பர் தரேன், யாரும் பார்த்து எழுதக்கூடாது. எல்லாரும் நல்லா எழுதணும். எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் அழகா இருக்கணும். அப்பதான் நான் மார்க்ஸ் அதிகமா தருவேன். ஓகேவா? எல்லாம் சூப்பரா எழுதுங்க, யாரும் பார்த்து எழுதக்கூடாது. சரி, எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்தாச்சு. ஒழுங்கா யாரும் யாரையும் பார்க்காத எழுதணும். எனக்கு வேற ஒண்ணுமே தெரியலையே. ஏய் ஏமா காட்ரி. நானே உனக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கேன், எப்படி எனக்கு காட்ட முடியும்? சரி ஷர்மி, நீயாவது காட்டுடி. நான் வீட்டுல உன்ன மாதிரி தானே சுத்திட்டு இருந்தேன். எங்கன்னா படிச்சு பாத்தியா? ஏண்டி என்கிட்ட கேக்குற? எனக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கே. இந்த பொண்ணு பார்த்து நைஸா எழுதிட வேண்டியதுதான். கொஸ்டின் பேப்பர் கொடுத்த பிறகு ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? பேசாம எழுதுங்க. ப்ளீஸ்பா, எனக்கு இந்த ஒரு வாட்டி மட்டும் காட்டுப்பா. நான் எதையுமே படிக்கலப்பா. நோ நெவர், நான் யாருக்குமே காட்ட மாட்டேன். ஐயோ, நம்மள உட்கார வச்சிருக்கலாம். டெய்ஸி வேற அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்து நல்லா பார்த்து எழுதுறா. மிஸ்ஸுடைய பொண்ணு இல்ல, நல்லா தான் படிச்சிருப்பா. ஏண்டி புலம்புற? டீச்சர் கிட்ட மாட்டிக்க போற. தெரிஞ்சது வரைக்கும் எழுது. அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? மச்சான் ராஜு, எதனா எழுதுன்னு என்ன காட்டுறா? ஏண்டா, எனக்கே ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சதை விட எழுதுறா. அந்த மிஸ் வேற இங்கே பக்கத்துல இருக்காங்க, மாட்டி விட்டாங்களா? மச்சான், தெரிஞ்சா எழுத மாட்டேனடா. டேய், 2 பேருமே இப்படி திரும்பி உட்காந்து பேசின்னு எழுதுறதுக்கு நீங்க எக்ஸாமே எழுதாத இருக்கலாம். படிச்சிங்களா இல்லையா? வேற கரெக்டா சொல்றாங்க. படிக்கலன்னா விடவா போறீங்க? உங்களுக்காவது பார்த்து எழுத பக்கத்துல ஒரு ஆள் இருக்காங்க. நான் தனியா உட்காந்துங்கிறேன், ஒண்ணுமே தெரியல. ஃபர்ஸ்ட் டேவ்லயே இவங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா யாருமே படிக்கல, ஒழுங்காவே எழுதல. இவங்களை நம்ம தான் ட்ரெயின் பண்ணி நல்லபடியா படிக்க வைக்கணும். 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணேன். 10:10 ஆயிடுச்சு. அங்க பாருங்க டைம் எல்லாம். இன்னும் 1 ஹவர்ல வாங்கிடுவேன். சீக்கிரமா எழுதுங்க. இன்னும் ஒரு 4 மார்க் கொஸ்டின் தான் எழுதணும். பார்த்து எழுத ட்ரை பண்ணலன்னா நம்மளாவது எதனா எழுதியிருக்கலாம். பேப்பரே காலியா வச்சுக்கிறோம். முட்டை மார்க் தான். நம்மளுக்கு யாரும் காட்ட போறதே இல்லை. நம்மளும் எக்ஸாம்ல பாஸ் ஆக போறது இல்லை. வெறும் பேப்பருக்கு ஏதாவது கதை எழுதி வைப்போம். கதை எழுத போறியா? எனக்கும் கொஞ்சம் காட்டுடி. ஆமாண்டி, கதை எழுது கூட என்ன பார்த்தே எழுதி. ஏதாச்சும் தெரிஞ்சது எழுதி சொல்றியா? போன வருஷம் பேப்பர்ல உன் பேருக்கு பதில் என் பேரை எழுதி வச்ச. அப்புறமா அதை பத்தி நீ பேசலாமா? அது போன வருஷம். நான் சொல்றது இந்த வருஷம். ஓ மை காட், இந்த ஸ்டூடெண்ட் மொத்த பேருமே எக்ஸாம் எழுதல. எனக்கு இவங்களை பத்தி நல்லா தெரியுது. நான் எப்படியாவது குழந்தைங்களை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டுகிட்டு வந்துடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கடவுளே, இந்த பசங்களாவது காட்டுவானுங்கன்னு பார்த்தா அவனுங்களுக்குள்ளவே மாத்தி மாத்தி பேசுறானுங்க. டே ராஜு, காட்டுடா. எனக்கே தெரியல, இதுல இந்த ஏமா வேற நான் படிக்கிறவன்னு நம்பிக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் 10 நிமிட்ஸ் தான் இருக்கு. சீக்கிரமா எழுதி முடிங்க. தீபா, பரிச்சை பேப்பர்ல பேராவது எழுதுறா. 10 நிமிஷம் தான் இருக்குதா? மச்சான், பேர் எழுதுனா கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு இன்னும் பேர் கூட எழுதாத உட்காந்துங்கிறேன். பீமே, இல்லைனாலும் உன்னை கண்டுபிடிச்சிடுவாங்க. எதுவும் எழுதாதவன் யாருன்னு கேட்டா எல்லா பசங்களும் சொல்லுவாங்க பீம் தானு. டேய், நீங்க மட்டும் பேசி பேசி எழுதுறீங்களே, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கடா. ஏவா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. எதுவுமே தெரியாததா பேசின்னு இருக்கோம். அப்பா, எல்லாத்தையும் எழுதி முடிச்சாச்சு. இவ பக்கத்துல உட்காந்ததுக்கு நான் சாரி பக்கத்துல உட்காந்துருந்தா கூட
ஓரளவுக்கு எழுதியிருப்ப. காட்டவே மாட்டீங்கடா. முடிஞ்சே போச்சு டைம். அப்பா கதை எழுதியாச்சு. அலி என்னடி கதை எழுதுன எனக்கு கொஞ்சம் காட்டுறீ. ஆன்சர் கரெக்டா இருந்தா கண்டி டீச்சர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆன்சர் தப்பா இருந்தது ஒரே கதையை 2 பேரும் எழுதி வச்சுக்கிறீங்களா நம்ம டிசியை கிழிச்சிருவாங்க. ஏய் இவ்வளவு நேரம் இவனுங்களை பார்த்துன்னு இருந்ததுல கொஸ்டினே பார்க்கலையே. இந்த கொஸ்டின் எனக்கு நல்லா தெரியுமே, நான் எழுதிடுறேன். லாஸ்ட் 5 மினிட்ஸ் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. என்னது 5 நிமிஷம் தான் இருந்ததா? இவனுங்களை கேட்கலாங்கட்டியும் நானே எழுதியிருந்தேன்னா அந்த ஒரு கொஸ்டினாவது எழுதியிருப்பேன். சரி வேக வேகமா எழுதி ஆகணும். எல்லாரும் பேப்பரை கொடுங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், டைம் ஓவர். எல்லா பேப்பரை கொடுங்க. இவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இப்போ உட்காந்து எழுதுறீங்களா? எல்லாரும் பேப்பரை கொடுங்க. நீங்க எழுதுற மாதிரியே தெரியல. பேப்பரை கொடுங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? பேப்பரை கொடுமா. மிஸ் லாஸ்ட் 5 மினிட்ஸ் மிஸ். பேப்பரை கொடுமா. இவ்வளோ நேரம் பேசிட்டு தானே இருந்த, இப்போ உட்காந்து எழுதிட்டு இருக்க. பேப்பரை கொடு. மிஸ் வந்தது கூட மறந்து போகுது மிஸ். கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாத, சீக்கிரம் எழுது. தேங்க்யூ மிஸ். 2 நிமிட்ஸ் மிஸ். டேய் அவளுக்கு ஏதோ ஞாபகம் வந்துச்சாண்டா. படிச்சிருக்கா போல இருக்குடா. ஆமாண்டா இவ்வளோ நேரம் எதுவுமே தெரியாத மாதிரி நம்மளே கேட்டுட்டு இருந்தாடா. முடிச்சிட்டேன் மிஸ். தேங்க்யூ மிஸ் டைம் கொடுத்ததுக்கு. சரி ஸ்டூடெண்ட், நீங்கள் யாருமே படிக்கல எழுதவும் இல்லை சரியான்னு எனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி உங்கள் கிளாஸ் மிஸ் யார் என்னன்னு எனக்கு தேவையில்லை. இனிமேல் நான் தான் உங்களுக்கு கிளாஸ் மிஸ். நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதாதோ என் கையில் தான் இருக்குது. நான் சொல்லி கொடுக்குறத கவனமாக படிச்சிங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. உங்கள் எல்லாரையும் நல்லா படிக்க வச்சு நான் ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வந்துடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம் பாஸ் ஆகிட்டோன்னு யாரும் சந்தோஷப்படவும் வேணாம், யாரும் துக்கப்படவும் வேணாம். இனிமேல் நான் உங்களுக்கு நல்லபடியாக பாடம் நடத்துகிறேன். நீங்கள் நல்லா ஹாப்பியாக எழுதுவீங்க. ஸ்கூல் லீவ் விட்டதும் படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறமா நான் நல்லா சொல்லி கொடுத்து உங்களை எப்படியாவது மார்க்கில் ஃபஸ்ட்டு லெவலில் கொண்டுட்டு வந்துடுவேன். நம்ம கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்துடுமா? ஓகே மிஸ். குட் நல்ல பிள்ளைங்க. நீங்கள் இன்னும் வராதவங்களையும் ஸ்கூலில் வராதவங்களுக்கும் இதை சொல்லிடுங்க. புது மிஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. வீட்டுக்கு போங்க, டைம் ஆயிடுச்சு. எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஹாஃப் டே லீவ். ஓகேவா? ஓகே மிஸ். தேங்க்யூ மிஸ். கோரஸ் மட்டும் சத்தமாக பண்ணுறீங்கம்மா. ஓகேம்மா போயிட்டு வாங்க.